கோவை வெள்ளையங்கிரி மலைக்கோவில் வளாகத்தில் உள்ள கடைகளை சூறையாடிய காட்டு யானை. பரபரப்பு வீடியோ காட்சிகள் வைரல். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள வெள்ளையங்கிரி மலைக்கோவிலுக்கு தமிழகம் மட்டுமில்லாமல் அண்டை மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் அதிக அளவில் வருகை தந்து ஏழுமலை ஏற்றம் சென்று சுயம்புலிங்கத்தை தரிசனம் செய்து வருவது வழக்கம். இந்நிலையில் வனப்பகுதி என்பதால் இரவு நேரங்களில் காட்டு யானைகள் மற்றும் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். இதனால் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த ஒரு மாதங்களாக ஒற்றை காட்டு யானை பகல் நேரத்திலே வெள்ளையங்கிரி மலைக்கோவில் வளாகத்துக்கு சென்று அங்குள்ள பிரசாத கடை, பெட்டி கடை, பொம்மை கடைகளை சூறையாடிவிட்டு பின்னர் பிரசாத கடைக்கு சென்று அங்குள்ள பொருட்களை சாவகாசமாக நின்று சாப்பிட்டு விட்டு செல்வது வழக்கமாகிவிட்டது. இதனால் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அப்பகுதியில் உள்ள கடை வியாபாரிகள் அச்சத்துடன் இருந்து வருகின்றனர். இந்நிலையில் தற்போது அதே ஒற்றை காட்டு யானை வனப்பகுதியிலிருந்து நேராக வெள்ளையங்கிரி மலைக்கோவில் வளாகத்தில் உள்ள கடைக்கு சென்று கடைகளை சூறையாடி மீண்டும் பிரசாத கடைக்கு சென்று பிரசாதத்தை அள்ளி சாப்பிட்டு விட்டு செல்லும் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. மலை அடிவார பகுதியில் வெள்ளையங்கிரி மலைக்கோவில் இருப்பதால் வனவிலங்குகளால் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என்பதால் தற்காலிக வனத்துறை அலுவலகம் அமைக்க வேண்டும் என்றும், தொடர்ந்து ஒற்றை காட்டு யானையால் வெள்ளையங்கிரி மலைக்கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் மற்றும் அங்கு கடை அமைத்துள்ள வியாபாரிகள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். இதனால் கும்கி யானை கொண்டு ஒற்றை காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர்.